ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சட்னியோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிலக்கடலை சட்னி பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது இந்த தோலோட உள்ள நிலக்கடலை ஆல்ரெடி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி இருந்தது தான். நான் மறுபடியும் நல்லா அந்த கிறிஸ்ப் ஆகிறது வரைக்கும் நான் அதை நல்லா வறுத்துக்க போகிறேன். இது நல்லா வறுத்தாச்சுன்னா இதோட அந்த தோல் இருக்குல்ல, இந்த தோலோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும். நான் இரும்பு கடாயில் வறுக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இல்லைனா கடாய் சீக்கிரமாக சூடாகும்ல, கரிஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக இதை நல்லா வறுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா வறுத்த கடலை கடையிலேருந்து வாங்கியிருந்தாலோ இல்லை தோல் இல்லாத கடலையாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல, அந்த டைம் வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா நீங்கள் 6-7 வத்தல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவலி இதுவே நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு இந்த 5 வத்தல் கரெக்டாக இருந்துச்சு. இதில் பச்சை மிளகாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும்ல, அதுக்காக தான் நான் இந்த ரெட் கலரே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி இவ்வளவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இதில் வத்தல் கொஞ்சம் அந்த கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். பொறுமையாக வறுத்துக்கோங்க. எப்பயுமே தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக பசங்களுக்கு முக்கியமாக இது ரொம்ப பிடிக்கும். இதில் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த நிலக்கடலையில் தோல் எடுத்துட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். 1-2 கடலையில் தோல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் மேக்ஸிமம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க தோல். இப்போ இதை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஆற வச்சுருக்கோம்ல, இந்த வதக்கி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி முதல்ல தண்ணி போடாதீங்க. தண்ணி போடாமல் சும்மா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் இன்றைக்கி கட்டியாக தான் பண்ணுறேன். கட்டியாக பண்ணும்போது தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலி வத்தலோட அளவு கம்மியாக வச்சிங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா நிலக்கடலையோட ஒரு ஸ்வீட்னஸ் மாதிரியான ஒரு டேஸ்ட் அதில் வரும்ல, இந்த பீனட் பட்டரில் எல்லாம் வர மாதிரியான டேஸ்ட் வரும். அதனால் கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு லூஸாக வேணும்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே அளவு போதும். இப்போது இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டும்போது முக்கியமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.